Hi friends, இந்த வீடியோல நம்ம activity 1ஓட solution தான் பார்க்க போறோம். Discuss given many examples collection from your daily life situation which are sets which are not sets ன்னு கேட்டிருக்காங்க. So setsங்கிற கான்செப்ட் வந்து in 10th ஸ்டாண்டர்ட்ல நீங்க ரிலேஷன்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஜியோமெட்ரி ப்ராபபிலிட்டி எல்லாம் வந்து இந்த செட்ஸ் கான்செப்டை யூஸ் பண்ணுவோம். ஸோ செட்டுனா என்னென்னா கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸு. அதாவது இப்போ நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் சொல்கிறோன்னா அது அந்த செட்டுக்குள்ளே வருமா இல்லை வராதான்னு நம்ம சொல்ல தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து ப்ரைம் நம்பர்ஸ் எழுத போகிறோம் அப்படின்னா 1ங்கிற எலிமெண்ட் அதுக்குள்ளே வருமா வராதான்னு சொல்லிடலாம். 1னா ப்ரைம் நம்பரில் வராதுன்னு சொல்லிடலாம். ஸோ 5னா வரும்னு சொல்லலாம். இந்த மாதிரி ஒரு செட்டுக்குள்ளே வந்து இந்த எலிமெண்ட் வரும் வராதுன்னு சொல்கிற மாதிரி டிஃபைன்டாக இருக்கணும். ஸோ அந்த மாதிரி கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இருக்கிறது தான் நம்ம வந்து செட். ஸோ அதை தான் நம்ம செட்டாகவே எழுத முடியும். ஸோ டெய்லி லைஃப் சுச்சுவேஷன் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் த கலெக்ஷன் ஆஃப் மூவிஸ் ரிலீஸ்டு இன் 2020. ஸோ 2020ல் ரிலீஸ் ஆன மூவிஸ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம லிஸ்ட் போட்டு எழுதிடலாம். ஸோ அது இட் டிஃபைன்ஸ் எ செட். த கலெக்ஷன் ஆஃப் குட் மூவிஸ் ரிலீஸ்ட் இன் 2020 அப்படின்னா அது நாட் அ செட். நம்ம வந்து அந்த குட்டுங்கிற வேர்டு வந்து நாட் டிஃபைன்டு. அதாவது சில பேர்த்துக்கு ஃபைட்டெல்லாம் இருந்தால் அது குட் மூவி இல்லைன்னு சொல்லுவாங்க, சில பேர்த்துக்கு சாங்ஸ் இல்லைன்னா அது குட் மூவி இல்லைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஒருத்தர் எழுதுறதே இன்னொருத்தர் எழுத மாட்டாங்க. இப்போ கலெக்ஷன் ஆஃப் மூவிஸ் ரிலீஸ்ட் இன் 2020 எழுத சொன்னால் எல்லாரும் எழுதுறதும் ஒரே மாதிரி இருக்கும். பட் கலெக்ஷன் ஆஃப் குட் மூவிஸ் ரிலீஸ்ட் இன் 2020ங்கும் போது உங்களுக்கு வந்து அது நாட் டிஃபைன்டு. குட்டுங்கிறது வந்து டிஃபைன் பண்ணவே இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ செட். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி கார்டன் அப்படின்னா அந்த கார்டன் இருக்கிற எல்லா ஃப்ளவர்ஸையும் எடுத்து எழுதிடலாம். ஸோ இட் இஸ் அ செட். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் இன் ஊட்டி கார்டன் அப்படின்னா நாட் அ செட். ஏன்னா வந்து ஒருத்தருக்கு ஜாஸ்மின் வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கும், ஒருத்தருக்கு லோட்டஸ் பியூட்டிஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்போ வந்து அந்த பியூட்டிஃபுல்ங்கிற வேர்டு வந்து டிஃபைன் ஆகலை. ஸோ அப்போ வந்து அதை நம்ம வந்து செட்டுக்குள்ளே வந்து சாலிடாக இதுதான் வரும்னு எழுத முடியாது. ஸோ இட் இஸ் நாட் டிஃபைன்ட். ஸோ இட் இஸ் நாட் அ செட். நெக்ஸ்ட் தேர்ட் எக்ஸாம்பிள் த கலெக்ஷன் ஆஃப் தமிழ் நாவல் ரைட்டர்ஸ் இன் 18th century அப்படின்னா நம்ம எடுத்து எழுதிடலாம். யார் யாரெல்லாம் 18th centuryயில் நாவல் ரைட்டர்ஸ் இருந்தாங்களோ அவங்க பேரெல்லாம் எழுதலாம். ஸோ இட் இஸ் அ செட். அந்த கலெக்ஷனை நம்ம செட்டுன்னு சொல்லுவோம். பட் த கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் தமிழ் நாவல் ரைட்டர்ஸ் இன் 19th centuryனா நாட் அ செட். ஸோ க்ரைமு அந்த மாதிரி எழுதுறவங்க பெஸ்ட்டு அந்த மாதிரிலாம் அந்த மாதிரி பெஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து நாட் டிஃபைன்டு. ரைட்டர்ஸ் ஓகே, பட் அதில் பெஸ்ட்டுங்கிறது வந்து ஒவ்வொருத்தரோட இது வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் இட் இஸ் நாட் டிஃபைன். ஸோ அதனால் நாட் அ செட். நெக்ஸ்ட்டு த கலெக்ஷன் ஆஃப் ஆல் மென் இன் தமிழ்நாடு ஆஃப் ஏஜ் கிரேட்டர் தேன் 70னா எடுத்து எழுதிடலாம். 70 வயசுக்கு மேலே இருக்கவங்களோடது ஆண்களோட பேர் எழுதலாம். அப்படி எழுத சொன்னால் அவங்க கலெக்ட் பண்ண சொன்னால் அது வந்து செட்டாக இருக்கும். ஸோ எல்லாத்தையுமே எழுதிடலாம். த கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு மென் இன் தமிழ்நாடு அப்படின்னா ஓல்டு மென்னுங்கிற இந்த ஓல்டுங்கிற வேர்டு வந்து நாட் டிஃபைன்டு. ஏன்னா வந்து 50 வயசுக்கு மேலே இருக்கவங்கள வயசானவங்களா இல்லை வந்து 70 வயசுக்கு மேலேயா இல்லை 90 வயசுக்கு மேலேயான்னு ஒரு டெஃபினேஷன் கிடையாது ஓல்டுக்கு. ஸோ அது வந்து இந்த ஓல்டுங்கிற வேர்டு வந்து நாட் டிஃபைன். ஸோ இட் இஸ் நாட் அ செட். ஸோ இந்த பியூட்டிஃபுல், ஓல்டு, குட்டு, பெஸ்ட்டு, பியூட்டிஃபுல் இந்த மாதிரி வேர்ட்ஸ் எல்லாம் வர்றதெல்லாம் வந்து அந்த கலெக்ஷன்ஸ்லாம் வந்து நாட் அ செட்டாக இருக்கும். ஏன்னா அதெல்லாம் நாட் டிஃபைன்டு. நெக்ஸ்ட்டு த கலெக்ஷன் ஆஃப் பவுலர்ஸ் இன் கிரிக்கெட் டீம் அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியன் கிரிக்கெட் டீம் அந்த மாதிரிலாம் கேட்டாங்கன்னா பவுலர்ஸோட நேம்ஸை எடுத்து எழுதிடலாம். த கலெக்ஷன் ஆஃப் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த வேர்ல்டு அப்படின்னா ஸோ ஒரு சில மேட்ச்சில் மட்டும் நல்லா அடிச்சிருந்தாலும் நம்ம பெஸ்ட்டுன்னு சொல்ல முடியாது. ஸோ அதனால் இந்த பெஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து நாட் டிஃபைன். ஸோ கலெக்ஷன் ஆஃப் பேட்ஸ்மேன் இந்த வேர்ல்டு அப்படின்னா வந்து நம்ம எடுத்து எழுதிடலாம் எல்லாத்து பேரையும். பட் பெஸ்ட் பேட்ஸ்மேன் ஆஃப் த வேர்ல்டு அப்படிங்கும்போது வந்து நம்ம வந்து குறிப்பிட்டு நம்ம யாரையுமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருத்தர் பெஸ்ட்டாக இருப்பாங்க. ஸோ அதனால் இந்த பெஸ்ட்டுங்கிற வேர்டு வந்து நாட் டிஃபைன். ஸோ இதான் நம்மளோட டெய்லி சுச்சுவேஷன்ஸில் வர செட்ஸுக்குரிய எக்ஸாம்பிள்ஸ். ஸோ செட்ஸ் கான்செப்ட் வந்து நம்ம ஹையர் கிளாஸில் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். ஸோ செட்ஸுங்கிறது நத்திங் பட் கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன்டு ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு கலெக்ஷன் சொல்கிறாங்கன்னா அது செட்டாக இல்லையான்னு சொல்கிறது அதில் வந்து அந்த ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து வெல் டிஃபைன்டாக இருக்கணும், எல்லாத்துக்கும் காமனாக இருக்கிற மாதிரி இருக்கணும். ஸோ அதுதான் வந்து வெல் டிஃபைன்டுக்கு மீனிங்கு. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய டவுட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, உடனே அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.